ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு 350 கிராம் தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு, கொஞ்சம் பிரியாணி பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லீரம்லாம் அதிலே இருந்து ஒரே ஒரு நல்லீரம் தான் போட்டிருந்தாங்க. அதை போட்டு நல்லா ட்ரையாக வந்து மட்டன் தொக்கு வச்சாச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு 6-7 பீஸ் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு 2 டம்ளர் ரைஸ் தான் இருந்தது. அந்த எசன்ஸ்லாம் விட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஆளுக்கு 2 பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஹோட்டலில் வாங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். நாளைக்கு ரம்ஜான் வேறு. இன்றைக்கே வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் தொக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் பண்ணியிருக்கேன். சிக்கன் குருமாவும் வச்சுருக்கேன். நைட்டுக்கு சேர்த்து வச்சாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒரே வேளை வந்து கிச்சனில் போய் நல்லா சமைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். திரும்பவும் வந்து 3 வேளைக்கு சமைச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருக்கேன். பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறத நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ருவோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.